First one, salaries. Yeah. So salaries டோட்டலாக நம்ம 3 செக்ஷன்ஸ் தான் டீல் பண்ணுவோம். செக்ஷன் 15, 16 and 17. 15 வந்து சார்ஜபிள் செக்ஷன். செக்ஷன் 16 வந்து டிடக்ஷன் பார்ட். ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் 75,000, 50,000. ஆக்சுவலாக 50,000 ஸ்லாப் வந்து இப்போ கரண்ட்டாக நமக்கு இல்லை. கரண்ட்டாக ஃபாலோ பண்ணுறது 75,000 ஸ்லாப் தான். அண்ட் என்டர்டைன்மெண்ட் அலவன்சஸ், ப்ரொஃபஷனல் டேக்ஸ், இது ரெண்டுமே கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கு தான் வரும். இந்த ப்ரைவேட் எம்ப்ளாயிஸ்க்கு அந்தளவுக்கு வராது. salary case definition, perquisites, profit in lieu of salary. So exception case last deal பண்ணலாம். சேலரிக்குள்ள என்னென்ன நார்ம்ஸ்லாம் இதுக்குள்ள வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சேலரினா எம்ப்ளாயர் எம்ப்ளாயி ரிலேஷன்ஷிப் இருக்கணும். கான்ட்ராக்ட் ஆஃப் சர்வீஸ், கான்ட்ராக்ட் ஃபார் சர்வீஸ், ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ் ஐடியா இருக்கும். கான்ட்ராக்ட் ஆஃப் சர்வீஸ், கான்ட்ராக்ட் ஃபார் சர்வீஸ், ரெண்டுத்துக்குள்ள டிஃபரன்ஸ் ஐடியா இருக்கும். ஆமா. ஃபார் சர்வீஸ். ஓகே. ஆக்சுவலா ஒன்னு வந்து எம்ப்ளாயி ரிலேஷன்ஷிப் வரும், இன்னொரு கேஸ்ல வராது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஏ, பி. இப்போ ஏ வந்து ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ரன் பண்றாங்க, XYZ லிமிடெட்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி ரன் பண்றாங்க. பி வந்து அவங்க ஒர்க் பண்றாங்க. அதுக்கு ஏட்ட இருந்து அந்த கம்பெனில இருந்து ஒரு ரெமுனரேஷன் ரிசீவ் ஆகுது. இந்த கேஸ் பாத்தீங்கன்னா XYZ லிமிடெட் எம்ப்ளாயர் அண்ட் பி வந்து எம்ப்ளாயி. இது கான்ட்ராக்ட் ஆஃப் சர்வீஸ். செகண்ட் கேஸ் சேம், அதே கம்பெனி XYZ லிமிடெட் ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண சொல்லிட்டு ஒரு இன்ஜினியரை அப்பாயின்மெண்ட் பண்றாங்க. ஓகேங்களா? அப்படி லைட்டா கேக்குதுங்களா? XYZ லிமிடெட் ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்காக ஒரு இன்ஜினியரை அப்பாயின்மெண்ட் பண்றாங்க. ஸோ அப்போ இந்த கேஸ் வந்து எம்ப்ளாயர் ரிலேஷன்ஷிப்குள்ள வருமா? ஓகே. XYZ லிமிடெட் ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுன்றதுக்காக ஒரு இன்ஜினியரை அப்பாயின்மெண்ட் பண்றாங்க. ஸோ அப்போ இந்த கேஸ்ல எம்ப்ளாயர் ரிலேஷன்ஷிப் வருமா? ஆஸ் யூஷுவல் பி வந்து அந்த ஒர்க்கை பண்ணி கொடுக்குறாங்க. எஸ். இது கான்ட்ராக்ட் ஃபார் சர்வீஸ்ல வரும். ப்ரொஃபஷன் ரிலேட்டட் வரது எல்லாமே இதுல தான் வரும். டாக்டர்ஸ், இன்ஜினியர், அக்கௌண்டன்ட், சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ், இந்த கேஸ் எல்லாமே ப்ரொஃபஷன் ரிலேட்டட் வரும். ஓகேங்களா? இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் எம்ப்ளாயர் ரிலேஷன்ஷிப் இருக்கும், இந்த கேஸ்ல இருக்காது. செகண்ட் ஒன் மாஸ்டர் கண்ட்ரோல். ஸோ எம்ப்ளாயா இருந்தா எல்லா கண்ட்ரோலும் எம்ப்ளாயர்கிட்ட இருக்கும். பட் இந்த கேஸ்ல கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஓகேங்களா? எக்ஸிகியூஷன் ஆஃப் ஒர்க். ஸோ கான்ட்ராக்ட் ஆஃப் சர்வீஸை பொறுத்த வரைக்கும் எம்ப்ளாயர் வந்து உங்களை சூப்பர்வைஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் கான்ட்ராக்ட் ஃபார் சர்வீஸ்ல ஓன் இன்ட்ரெஸ்ட்ல அவங்க ஒர்க் பண்றது. ரெமுனரேஷன் இங்க மந்த்லி பேசிஸ், இங்க ப்ராஃபிட் அண்ட் லாஸ். இங்க டோட்டலா ஒரு கான்ட்ராக்ட்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட் கொடுத்துருவாங்க, எஸ்டிமேஷனா சொல்லிட்டு ஒரு அமௌண்ட் கொடுத்துருப்பாங்க, 50 lakhs ஆர் 80 lakhsன்னு சொல்லிட்டு. பட் இங்க வந்து உங்களுக்கு ஃபிக்ஸடா மந்த் ஆன் மந்த் ஒரு ரெமுனரேஷன் ஃபிக்ஸ் பண்ணிருப்பாங்க. டாக்ஸபிள்னு பாத்தீங்கன்னா எம்ப்ளாயர் ரிலேஷன்ஷிப் இருந்தா சாலரிஸ்ல வரும். இந்த கேசஸ் வந்து உங்களுக்கு பிஜிபிபில வரும். பிஜிபிபினா ப்ராஃபிட்ஸ் அண்ட் கெயின்ஸ் ஃபார் பிசினஸ் ஆர் ப்ரொஃபஷன். ஸோ ஹெட்ஸ் ஆஃப் இன்கம்ல டோட்டலாக 5 இன்கம்ஸ் இருக்கு. அதில் ஒரு கேஸ் தான் பிஜிபிபி. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து சேலரி,
செகண்ட் ஒன் வந்து ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. சேலரிஸ்ங்கிறது அப்சல்யூட்டா தெரியும். எம்ப்ளாயர் ரிலேஷன்ஷிப்குள்ள வர்றது சேலரி. ஹவுஸ் ப்ராப்பர்ட்டினா எஸ். நீங்க ஓனா ஒரு ப்ராப்பர்ட்டி வச்சிருப்பீங்க. அந்த ப்ராப்பர்ட்டில இருந்து உங்களுக்கு ரெண்டல் இன்கம் வருதா? அதுதான் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. தேர்ட் ஒன் பிஜிபிபி. ப்ராஃபிட்ஸ் அண்ட் கெயின்ஸ் ஃப்ரம் பிசினஸ் ஆர் ப்ரொஃபஷன். நீங்க ஒரு பிசினஸ் பண்றீங்க. அதுல இருந்து உங்களுக்கு சேலரிஸ் வருதுன்னா, சாரி, அதுல இருந்து ஒரு ப்ராஃபிட் வருதுன்னா அது பிஜிபிபில வரும். ஃபோர்த் ஒன் கேபிட்டல் கெயின். நீங்க ஒரு பிசினஸ் பண்றீங்க. அதுல இருந்து உங்களுக்கு வர ப்ராஃபிட் தான் பிஜிபிபி. இல்ல இப்ப நீங்க யா ப்ராஃபிட்ஸ் அண்ட் கெயின்ஸ் ஃப்ரம் பிசினஸ் ஆர் ப்ரொஃபஷன். இதுல பிசினஸும் இன்க்ளூட் ஆகும், ப்ரொஃபஷனும் இன்க்ளூட் ஆகும். இப்ப எக்ஸாம்பிளுக்கு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், காஸ்ட் அக்கௌண்டன்ட் இவங்கலாம் வந்து ஒரு பிராக்டிசிங் பண்றதா இருக்கலாம். இல்ல ஒரு அட்வொகேட் பிராக்டிசிங் பண்றது, டாக்டர் பிராக்டிசிங் இந்த மாதிரி. இந்த கேசஸ்மே உங்களுக்கு பிஜிபிபில தான். கிளியரா? யா. கேபிட்டல் கெயின்னா ஒரு ப்ராப்பர்ட்டிய நீங்க பை பண்ணீங்கன்னா ஹவுஸ் ப்ராப்பர்ட்டில வரும். அதே சேல் பண்ணீங்கன்னா கேபிட்டல் கெயின்ஸ்ல வரும். ஒரு ப்ராப்பர்ட்டிய வந்து நீங்க பை பண்ணீங்கன்னா, அது வந்து உங்களுக்கு ஹவுஸ் ப்ராப்பர்ட்டில வரும். அதே நீங்க சேல் பண்ணீங்கன்னா கேபிட்டல் கெயின்ஸ்ல வரும். ப்ராப்பர்ட்டி சேல். ஆமா. சேல். ப்ராப்பர்ட்டிய சேல் பண்ணீங்கன்னா. லாஸ்ட் ஒன் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ். இந்த 4 எட்லயும் கவர் ஆகாம இருக்கிறது. இப்ப எக்ஸாம்பிளுக்கு நீங்க பேங்க்ல எஃப்டி பண்ணியிருப்பீங்க. இல்ல ஏதாவது ஷேர்ஸ்ல இன்வெஸ்ட்மென்ட் பண்ணியிருப்பீங்க. அதுலேருந்து வர இன்ட்ரெஸ்ட், டிவிடெண்ட் இதெல்லாமே வந்து உங்களுக்கு இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸ்ல வரும். கிளியரா? நெக்ஸ்ட் ஒன் சேலரி அண்ட் வேஜஸ். சேலரினா என்ன? வேஜஸ்னா என்ன? ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்ன? ம். ஓகே. 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 ஆக்சுவலா 2மே கான்செப்ட் வைஸ் சேம் தான். பட் என்னன்னா, சேலரி வந்து உங்களுக்கு ஃபிக்ஸடா மந்த் ஆன் மந்த் இருக்கும். பட் வேஜஸ் வந்து ரேரா உங்களுக்கு பே பண்றது. எக்ஸாம்பிளுக்கு சீசனல் ஒர்க்கர்ஸ். சீசனல் டைம்ல ஒரு 10 எம்ப்ளாயீஸ், 20 எம்ப்ளாயீஸ் அடிஷனலா ஆட் பண்ணுவாங்க. அந்த 20 டேஸ்க்கு மட்டும் உங்களுக்கு அடிஷனலா பே பண்றது. அதுதான் வேஜஸ்ன்னு சொல்லுவாங்க. சேலரி ஃப்ரம் மோர் தென் ஒன் சோர்ஸ். ஓகே. சேலரி மோர் தென் ஒன் சோர்ஸ்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஏன்னு ஒரு பர்சன் இருக்காங்க. மார்னிங் 9 to 1 ஒரு ஜாப் பண்றாங்க. ஈவினிங் பார்ட் டைமா 6 to 8 ஒரு ஜாப் பண்றாங்க. ஸோ அப்போ அவங்க 2 சேலரிக்குமே டாக்ஸ் கட்டணுமா? இல்ல 9 to 1 சேலரிக்கு மட்டும் தான் டாக்ஸ் கட்டணுமா? ஏங்கிற ஒரு பர்சன் மார்னிங் 9 to 1 ஒரு ஒர்க் பண்றாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு 9 to 1 ஒரு ஒர்க் பண்றாங்க. சேலரி லெட் அஸ் அஸ்யூம் 30,000. ஈவினிங் பார்ட் டைமா 6 to 8 ஒரு ஒர்க் பண்றாங்க. அதுல வர அவங்களுக்கு ரெமுனரேஷன் 15,000. ஓகேங்களா? இப்ப இந்த 2 சேலரிக்கும் அவங்க டாக்ஸ் கட்டணுமா? இல்ல மார்னிங் ஏர்ன் பண்றதுக்கு மட்டும் டாக்ஸ் கட்டணுமா? இல்ல. அவங்க டோட்டலா என்ன அமௌண்ட் ஏர்ன் பண்றாங்களோ அதுக்கு டாக்ஸ் கட்டணும். 30,000 பிளஸ் 15,000. இது 2த்துக்குமே சேர்த்து தான் அவங்க டாக்ஸ் கட்டணும். மோர் தென் ம். ஆமா. ரெமுனரேஷன் ஃபார் எக்ஸ்ட்ரா டியூட்டீஸ். யாஹ். ரெமுனரேஷன் ஃபார் எக்ஸ்ட்ரா டியூட்டீஸ்னா, இப்ப எக்ஸாம்பிளுக்கு சரி 9 to 1 தான் உங்களோட வொர்க்கிங் டைம். பட் அவங்களோட அவரோட எம்ப்ளாயர் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு 1 வீக் 10 டேஸ் மட்டும் எக்ஸ்டெண்ட் பண்ணி குடுக்க சொல்றாங்க. 9 to 4 வரைக்கும் பண்ணி குடுக்க சொல்றாங்க. ஸோ அந்த எக்ஸ்ட்ரா பண்றதுக்கு ஸ்பெசிஃபிக்கா
ஸ்பெசிஃபிக்கா வந்து ஒரு 10,000 பே பண்றாங்க அடிஷனலா. அப்ப இந்த கேஸஸ் வந்து டாக்ஸபிள் வருமா? நார்மல் 9 to 1 வரைக்கும் அவங்க ஒர்க் பண்ணாங்கன்னா 30,000. இப்ப அடிஷனலா ஒர்க் பண்றதுனால ஒரு 10,000 ஆட் ஆகுது. ம். ஸோ அப்போ அவங்க 30,000 டாக்ஸ் கட்டுவாங்களா? இல்ல டோட்டலா இது 2மே ஆட் பண்ணி டாக்ஸ் கட்டுவாங்களா? எஸ், கரெக்ட். டாக்ஸபிள். Salary from full-time are not taxable. Part-time employment are not taxable. Either in cash or kind. கேஷா இல்லாம சம்டைம்ஸ் gift vouchers இந்த மாதிரி கொடுத்தாலுமே taxable தான். அதான் கைண்ட். Surrender of salary to government under Voluntary Surrender of Salaries Act 1961. Government or non-government employees. ஓகே. சேலரியை சரண்டர் பண்ணீங்கன்னா டாக்ஸ் கிடையாது. அதே ஃபோர்கோயிங் பண்ணீங்கன்னா டாக்ஸபிள். அக்செப்ட் பண்ணாதுன்னு இல்லை. இது வந்து மோஸ்ட் ஆல் நீங்கள் ரிட்டையர்மெண்ட் டைமில் நீங்கள் எடுக்கிற மாதிரி 2 ஆப்ஷன் கொடுப்பாங்க. இப்போ ஒரு ஆர்கனைசேஷனில் ஏஜ் லிமிட் வந்து 55 வரைக்கும் வச்சிருக்காங்க. பட் ஏங்கிற ஒரு பர்சன் வந்து இவங்க 50லே ரிட்டையர் ஆகுறாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அந்த சேலரியை சரண்டர் பண்ணுறாங்க. வாலண்டரி சரண்டர் ஆர் சேலரிஸ். அப்போ இந்த மாதிரி கேசஸ் நாட் டாக்ஸபிள். ஃபோர்கோயிங் சேலரினா இப்போ ஏங்கிற ஒரு பர்சன் ஏஜ் வந்து 50 ஆயிடுச்சு பட் ரிட்டையர் ஆகலை. என்ன பண்ணுறாங்கன்னா எப்படி இருந்தாலும் 55க்கு அப்புறம் ஒரு லம்சமாக ஒரு அமௌண்ட் ரிசீவ் ஆகும். ஸோ அதில் ஒரு 1/3 ஆஃப் த பார்ட்டை வந்து இப்போயே ரிசீவ் பண்ணுறாங்க. 1/3 ஆஃப் அமௌண்ட் வந்து இப்போ லம்சமாக ரிசீவ் பண்ணுறாங்க. பேலன்ஸ் இருக்கிறத ஃபோர்கோயிங் பண்ணுறாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் ஒரு 5 lakhs வருதுன்னு வச்சுக்கோங்க. அந்த 5 lakhsல 1/3 ஆஃப் த அமௌண்ட் வந்து இவங்க இப்போ கரண்ட்டாக ரிசீவ் பண்ணுறாங்க. ஸோ 5 lakhல அவங்க 1/3 yeah 5 lakhல 1/3 ஆஃப் த அமௌண்ட் 1 lakh ஆமாம் 1,66,066 ஓகே ரவுண்டா 1,70,000 எடுத்துக்கலாம். 1,70,000 இப்போ இவங்க ரிசீவ் பண்றாங்க. பேலன்ஸ் இருக்க அமௌண்ட்டை ஃபோர்கோயிங் பண்றாங்க. ஸோ அப்போ இந்த மாதிரி கேசஸ்ல அந்த ஃபோர்கோயிங் பண்றாங்களா பேலன்ஸ் அமௌண்ட் 3,30,000 அது டாக்ஸபிள். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் சேலரி 1,70,000 இந்த அமௌண்ட். Salary paid tax-free taxable to the extent of the tax liability paid by employer. Tax-free taxableனா ஓகே ஏ பி எம்ப்ளாயர் எம்ப்ளாயி. பி வந்து ஏக்கு சம் ஆஃப் த ஒர்க் பண்ணி கொடுக்குறாங்க. அதுக்கு ஏ வந்து சேலரி பே பண்றாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சேலரி வந்து 30,000 வச்சுக்கோங்க. 30,000னா பர் இயருக்கு வந்து 3,60,000. ஸோ 3,60,000க்கு டாக்ஸ் கிடையாது. லெட்டஸ் அஸ்யூம் இவங்க வந்து 10% டாக்ஸ் கட்டணும்னு அசம்ஷன் எடுத்துக்கலாம். ஸோ 10% டாக்ஸ் ஆட் பண்ணீங்கன்னா 36,000. பட் இங்க என்ன சொல்லியிருக்காங்க? tax free taxable to the extent of tax liability and paid by employer. இந்த எம்ப்ளாயி கட்ட வேண்டிய 36,000 எம்ப்ளாயரே கட்டிட்டாங்க. அப்ப என்ன கிடையாது எம்ப்ளாய்க்கு டாக்ஸ் கிடையாது. ஸோ த நெட் பெனிஃபிட் 3,96,000. இப்போ இன்கேஸ் எம்ப்ளாயி இந்த டாக்ஸ் அமௌண்ட் கட்டலனா எம்ப்ளாயி தான் அந்த டாக்ஸ் அமௌண்ட் கட்டணும்.
அப்போ 3,60,000ல 36,000 வந்து அவங்க பே பண்ணிட்டாங்கன்னா டாக்ஸ் பே பண்ணாங்கன்னா நெட்டாக அவங்க ரிசீவ் பண்ணுறது 3,24,000. ஸோ அப்போ இந்த கேஸில் எம்ப்ளாயர் வந்து உங்களுக்கு பே பண்ணுறது நெட் அமௌண்ட்னு பார்த்தீங்கன்னா 3,96,000. இதுதான் டாக்ஸ் ஃப்ரீ டாக்ஸ் எக்ஸ்டென்ட் ஆஃப் டாக்ஸ் லைபிலிட்டி. ஓகே. டாக்ஸ் பெய்ட் ஆன் பர்கிஷிட்ஸ் எக்ஸம்ட். ஸோ பர்கிஷிட்ஸ்க்கு வந்து லிமிட் இருக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஆஃபீஸ் அசட்ஸ் சம் ஆஃப் த லிமிட்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த கிஃப்ட் வவுச்சர்ஸ் இந்த மாதிரி கேசஸ்க்கு சம் லிமிட் கொடுத்துருப்பாங்க. கிஃப்ட் வவுச்சராக இருந்தால் 5,000 வரைக்கும் எக்ஸம்ஷன், அதுக்கு மேலே போனால் டாக்ஸபிள். ஆமாம், அதுக்கு மேலே போனால் டாக்ஸ். ஆமாம். யா, இது எல்லாமே கொடுத்துருப்பாங்க. பர்கிஷிட்னு சொல்லிட்டு ஒரு இது கொடுத்துருப்பாங்க. அதில் எல்லாமே டீட்டெயிலாக மென்ஷன் பண்ணிருப்பாங்க. ம். ஆமாம். ஆமாம். இதுலேயே வந்து டீட்டெயில்டாக எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இதுலேயே டீட்டெயில்டாக கொடுத்துருப்பாங்க. அப்கமிங் இதில் நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம். சேலரி டு எ பார்ட்னர். யா, பார்ட்னருக்கு நீங்கள் சேலரி பே பண்ணுறீங்க. இது வந்து உங்களுக்கு பிஜிபிபியில் வரும். பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷன். பார்ட்னர்ஷிப்னா என்ன? ஒரு 2, 3 பேர் சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் பண்றது. அதுல ஒரு பார்ட்னருக்கு நீங்க சேலரி பே பண்றீங்க. அது பிசினஸ்ல வரும். இதே நீங்க எம்பி, எம்எல்ஏக்கு பே பண்ற சேலரி எல்லாமே இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸ்ல வரும். சேலரி இன்க்ளூட் கமிஷன் டு டைரக்டர். ஃபுல் டைம் டைரக்டரா இருந்தாருன்னா சேலரியில வரும். ஃபுல் டைம் டைரக்டரா இல்லைன்னா இந்த சிட்டிங் ஃபீஸ் இந்த மாதிரி போர்ட் மீட்டிங்ஸ் இந்த இதுக்கெல்லாம் பே பண்றாங்கன்னா அந்த கேஸ் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸ்ல வரும். அதே மாதிரி ஃபீஸ் அண்ட் கமிஷன் இது ரெண்டுமே டாக்ஸபிள் தான். பிளேஸ் ஆஃப் அக்ரூவல். Salary earned in India if services rendered in India. Okay. Mr. E, citizen of India, is posted in USA is an ambassador. Yep. So, இன்கம் வந்து எங்க ஆன் ஆயிருக்கு. இப்போ ஏங்கிறவங்க இந்தியாவில் இருக்காங்க. பட் உங்களுக்கு போஸ்டிங்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ்ல கிடைச்சிருக்கு. ஸோ அப்போ அந்த சேலரிக்கு வந்து அவங்க இந்தியாவில் டேக்ஸ் கட்டணுமா இல்லை யூஎஸ்ல டேக்ஸ் கட்டணுமா? எஸ், கரெக்ட். ஸோ இந்தியாவில் தான் டேக்ஸ் கட்டணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன், சேலரி டீம்டு டு அக்யூர் ஆர் அரைஸ் இன் இந்தியா. ஓகே. ஸோ டீம்டு டு அக்யூர் ஆர் அரைஸ் இன் இந்தியானாலும் அது சேலரி கேஸில் தான் வரும். ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஏங்கிற பர்சன் யூஎஸ்ஏல ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க. ஒர்க்கிங் இன் யூஎஸ்ஏ. பட் ஏக்கு வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து சென்னையில் இருக்கு. அந்த ப்ராப்பர்ட்டியை சேல் பண்ணுறாங்க. அந்த ப்ராப்பர்ட்டி சேல் பண்ணுறது மூலிமா அந்த வர நெட் அமௌண்ட்டை ஏ வந்து ரிசீவ் பண்ணுறாங்க. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி சேல் பண்ணியிருக்காங்களே 50 லேக்ஸ்க்கு சேல் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த 50 லேக்ஸுக்கு இவர் இந்தியாவில் டேக்ஸ் கட்டணுமா இல்லை யூஎஸ்ல டேக்ஸ் கட்டணுமா? ப்ராப்பர்ட்டி லொக்கேட் ஆகிருக்கிறது இந்தியா. பட் ஏ இருக்கிறது யூஎஸ்ஏ. எஸ், கரெக்ட். இதான் டீம்டு அக்யூர்னு சொல்லுவாங்க. Exemption of salary for foreign state officials. Yeah. So foreign state officialக்கு some exemption கொடுப்பாங்க. But official embassy, high commission or consultants, member of the staff, services rendered in India. Okay. ப்ராப்பராக இந்த ரெண்டு கண்டிஷன் ஃபாலோ பண்ணியிருக்கணும். Remuneration of Indian official and staff in foreign country should be exempt if the corresponding foreign official staff in India enjoys similar exemption. அஃபீஷியல்ஸ்க்கு பே பண்ணுறது, எம்பசி ரிலேட்டட் ஒர்க் பண்ணுறவங்க இல்லை இந்த ஷிப் ஓரியன்ட், ஏர்போர்ட் ஓரியன்ட் இந்த மாதிரி ஒர்க் பண்ணுறவங்களுக்கு சம் எக்ஸம்ஷன் கொடுப்பாங்க உங்க சேலரிஸில். ஸோ இங்கே தான் ஒர்க் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு புரியல.
யாஹ்! இப்ப எப்படி சொல்லலாம்னா, இப்ப பெர் மந்த்க்கு வந்து ஒரு 30 டேஸ் இருக்கு. இதுல 15 டேஸ் இந்தியால இருப்பாங்க. 15 டேஸ் அதர் கண்ட்ரீஸ்ல இருக்காங்கன்னா, பட் அந்த மாரி கேஸஸ்ல அவங்களுக்கு எக்ஸம்ஷன் இருக்கு. அவங்க மேஜரா எங்க லிவிங்கா இருக்காங்க இந்தியானா இந்தியா. இந்தியா பேஸ் பண்ணி அவங்களுக்கு டாக்ஸ் எக்ஸம்ஷன் குடுக்குறது. அந்த மாரி. ம். So staff of foreign state should not engage in any other business. Yeah. செகண்ட் கண்டிஷன். ஸோ அவங்க எம்ப்ளாயா இருக்கிற வரைக்கும் தான் எக்ஸம்ஷன். பட் இன்கேஸ் இங்க ஸ்டாஃபா வந்து இங்க பிசினஸ் பண்றாங்க. ஃபாரின்ல இருந்து ஒருத்தர் இங்க வந்து பிசினஸ் பண்றாங்கன்னா, அதுக்கு அவங்க டாக்ஸ் கட்டணும். கிளியரா? ம். பிசினஸ். ஆமா. ம். ஆமா. ஃபாரின் ஸ்டேட்மெண்ட் தான். இந்த ஃபாரினர்ஸ் வந்து இங்க வந்து பிசினஸ் பண்ணாங்கன்னா, அதுக்கு கம்பல்சரி டாக்ஸ் கட்டணும். எம்ப்ளாயா இருக்காங்கன்னா, இப்ப இன்கேஸ் 3 மந்த்ஸ், 6 மந்த்ஸ் அந்த மாரி கேஸஸ்ல ஒரு எக்ஸம்ஷன்ஸ் இந்த இதெல்லாம் குடுப்பாங்க. ரெகுலரா அவங்க ஒர்க்குக்கு வந்து ஷிஃப்ட் ஆயிட்டே இருக்கு. ரிமோட் ஒர்க் மாரி உங்களுக்கு ஷிஃப்ட் ஆயிட்டே இருக்குன்னா, அந்த மாரி ஃபாரின் ஸ்டேட்ல இருந்து இங்க வந்து வொர்க் பண்றோம். ம். ஓகே. நெக்ஸ்ட் ஒன். Exemption of remuneration received for services rendered in India as an employee of foreign enterprises. Okay. So foreign enterprises not engaged in any trade or business. ஓகே. சேம் அதே கேட்டகரி தான். இங்க வந்து அவங்க எந்த பிசினஸும் பண்ணக்கூடாது. அக்ரிகேட் ஸ்டே வந்து இந்தியால மினிமம் 90 டேஸ் இல்ல அதுக்கு கீழ ஸ்டே பண்ணியிருக்கணும். Such remuneration shall not be deducted taxable income of that enterprise. இது வந்து சீசனல் எம்ப்ளாய்க்கு மட்டும் இந்த சர்வீசஸ். ஓகேங்களா? 90 டேஸ்னா அப்ராக்ஸிமேட்டா 3 மந்த்ஸ். இது வந்து அதே இதுதான். ஷிப் ரிலேட்டடா வர்றது. ஃபாரின் ஷிப். Remuneration received by a employee of foreign government. Okay. So foreign governmentனா during training in India is exempt. If the training is conducted in the way of government establishment or undertaking இருக்கணும். Government owned companies and the companies fully or partially owned by the central or state government. ஓகே. ஸோ கவர்மெண்ட் ரிலேட்டடா இருக்க கம்பெனிஸ்ல ஒர்க் பண்ணாங்கன்னா, அதுல இந்தியன் ஃபாரின் இன்க்ளூட் ஆனாங்கன்னா, அந்த கேஸஸ்ல ரெமுனரேஷன் வந்து எக்ஸம்ஷன். ஓகேவா? டாக்ஸ் கிடையாது. அதான் இங்க மெயின் பண்ணியிருக்காங்க. சப்சிடரி கம்பெனியா இருக்கலாம், ஸ்டேஷனரி கார்ப்பரேஷன், சர்வீஸ் சொசைட்டி ரெஜிஸ்டர் அண்டர் த சொசைட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் 1860 இது எல்லாமே. அப்ளிகேஷன் ஆஃப் இன்கம் அண்ட் டைவர்ஷன் ஆஃப் இன்கம். ஓகே. இன்கம் அக்ரூசஸ் இன்கம் அக்ரூஸ் டு த அசஸி, இன்கம் ரீச்சஸ் டு த அசஸி. ரெண்டுமே நார்மல் தான். இப்போ நீங்க வந்து ஒரு கம்பெனில 30 டேஸ் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஸோ அப்ப அந்த 30 டேஸ்க்கான ரெமுனரேஷன் உங்களுக்கு என்ன ஆயிருக்கும்? ஆல்ரெடி இன்கர் ஆயிருக்கும். கம்பெனிக்கு அது ஒரு எக்ஸ்பென்சஸ் மாரி, உங்களுக்கு அது இன்கம் மாரி. அது அக்ரூஸ். இன்கம் ரீச்சஸ் டூ த அசோசியேட்னா, அந்த கம்பெனி உங்களுக்கு பே பண்றாங்கல்ல, அது வந்து உங்களுக்கு ரீச் ஆகுது. அந்த கேஸ் தான். இன்கம் ஆ யா. இன்கம் அக்கர்ஸ், இன்கம் ரீச்சஸ். இப்ப எக்ஸ்ன்னு ஒரு பர்சன் வந்து ஒரு கம்பெனில ஒர்க் பண்றாங்க. எக்ஸ் இஸ் ஒர்க்கிங் ஏபிசி கம்பெனி. இப்போ ஒரு 1 மந்த் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அந்த 1 மந்த்துக்கான சேலரின்னு பார்த்தீங்கன்னா 30,000. ஸோ அப்ப அந்த 30,000 வந்து எக்ஸ் ஒர்க் பண்ணதுனால அத ஏர்ன் பண்ண போறாங்க. இன்னும் அவங்க ரிசீவ் பண்ணல. அந்த மாரி கேஸஸ் இருக்காது அக்ரூஸ். ரீச்சஸ்னா அவங்க எப்ப வந்து ரிசீவ் பண்றாங்க. இப்ப இந்த மந்த்ல ஒர்க் பண்ணியிருந்தாங்கன்னா, நெக்ஸ்ட் மந்த் வந்து 5 ஆர் 10 குள்ள அந்த அமௌண்ட்ட ரிசீவ் பண்ணுவாங்க. 5 டூ 10 இந்த டைம்க்குள்ள அந்த கேஷ ரிசீவ் பண்ணுவாங்க. இது வந்து அக்கர்ஸ். இது வந்து ரீச்சஸ். எப்ப வந்து ரிசீவ் பண்றாங்க. கிளியரா? இது வந்து அக்கர்ஸ். எப்ப வந்து அவங்க சேலரி வந்து இன்கர் பண்றாங்களோ.
இந்த 1 மந்த் இப்போ ஒர்க் பண்றாங்கன்னா, உங்களுக்கு சேலரி வந்து நெக்ஸ்ட் மந்த்ல வரும். ஸோ அந்த 1 மந்த் பீரியட் வந்து அக்கர்ஸ். நெக்ஸ்ட் மந்த்ல 5லருந்து 10க்குள்ள அந்த சேலரிய ரீச் பண்றாங்க. ரீச்சஸ். சரி ரிசீவ் பண்றாங்க. ம். நெக்ஸ்ட் ஒன் இன்கம் இஸ் அப்ளைட் டிஸ்சார்ஜ் ஆன் அப்ளிகேஷன். வெதர் செல்ஃப் இம்போஸ்ட் ஆர் கிராஜுவேட்ஸ். டிஸ்சார்ஜ் ஆர் அப்ளிகேஷன்னா இவங்க வந்து மேபி இந்த கம்பெனி விட்டு ஸ்டாப் ஆகலாம். வேற எதர் ரீசன்ஸ் இந்த மாரி கேஸஸ். ஸோ அப்ப அந்த பிஎஃப் வந்து ஷிஃப்ட் பண்றது, அந்த கிராஜுவிட்டி அமௌண்ட்ட ஷிஃப்ட் பண்றது இந்த மாரி கேஸஸ். ரிட்டயர்மென்ட்னா டிஃபரெண்ட்டா இருக்கும். இப்ப எக்ஸ் வந்து ஏபிசி லிமிடெட்ல ஒரு 3 இயர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஆஃப்டர் தட் அந்த கம்பெனிலேருந்து ரிசைன் ஆயிட்டு, நெக்ஸ்ட் பிகேஆர் லிமிடெட்ல ஜாயின் பண்றாங்க. ஸோ அப்ப இங்க 3 இயர்ஸா ஒர்க் பண்றப்போ அதுக்கான பிஎஃப், இஎஸ்ஐ, கிராஜுவிட்டில ஒரு அமௌண்ட் ஆட் பண்ணியிருப்பாங்க. அத அப்படியே வந்து இங்க ஷிஃப்ட் பண்றது. இந்த கம்பெனில ஒரு நியூ ஐடில ஷிஃப்ட் பண்றது. அந்த கேஸஸ் தான் டிஸ்சார்ஜ் ஆப்ளிகேஷன். நெக்ஸ்ட் ஒன் டைவர்ஷன் ஆஃப் இன்கம். இன்கம் இஸ் டைவர்ட்டட் அட் சோர்ஸ். ஓகே. இன்கம் டைவர்ஷன்னா இப்ப எக்ஸ்ங்கிற பர்சன் சேம் பிகேஆர் லிமிடெட்ல எம்ப்ளாயா ஒர்க் பண்றாங்க. அட் த சேம் டைம் ஒரு பேங்க்ல எஃப்டி போட்டிருக்காங்க. எஃப்டி வேல்யூ 5 லேக்ஸ். ஸோ அப்ப அவங்களுக்கு இன்கம் பார்த்தீங்கன்னா, சேலரி இன்கமும் வரும், இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸஸும் வரும். இதுதான் டைவர்சிஃபிகேஷன். கிளியரா? கிளியர்? ஆமா. 2மே இன்கம் தான். 2த்துக்கும் சேர்த்து டோட்டலா டாக்ஸ் பே பண்ணுவாங்க. டைவர்சிஃபைங்கிறது உங்களுக்கு வர இன்கம்ம நீங்க ஸ்ப்ளிட் ஆ இல்ல அது வந்து முன்னாடி கேஸ். டிஸ்சார்ஜ் அப்ளிகேஷன் பார்த்தோம். திஸ் ஒன். டைவர்ட்டட் அட் சோர்ஸ் மட்டும் தான் நம்ம இப்ப பார்க்குறது. இங்கருந்து உங்களுக்கு பிகேஆர் லிமிடெட்லேருந்து சேலரி ரிசீவ் ஆகும். இதுலருந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரிசீவ் ஆகும். எஃப்டிலேருந்து ஆமா. 2மே டாக்ஸபிள் தான். சேலரி, இன்ட்ரெஸ்ட் 2மே டாக்ஸபிள் தான். பட் இங்க வந்து இன்கம் வந்து நீங்க டைவர்சிஃபை பண்றீங்க. There is an overriding charge or title for such diversion. A charge or application is yeah. Overriding chargeனா இது இன் கேஸ் வந்து உங்களுக்கு இன்னும் வந்து உங்களுக்கு எப்படி சொல்றேன்னா, ஆ இந்த இன்கம் வந்து இன்கிரீஸ் ஆவறதுனால நீங்க டாக்ஸ் கட்டுற மாரி வருது. இப்ப ஓகே. எக்ஸ்‌க்கு வந்து சேலரி பார்த்தீங்கன்னா, பெர் மந்த் வந்து 1.25 லேக்ஸ். இப்ப அதே மாரி பேங்க்ல வந்து எஃப்டி வந்து 10 லேக்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ அப்ப வந்து உங்களுக்கு என்ன ஆகுது? இன்கம் வந்து ஆட் ஆகுதா? இன்ட்ரெஸ்ட் பெர்சன்டேஜ் லெட் அஸ் அஸ்யூம் 10% 1 லேக். ஸோ அப்ப என்ன ஆகுது? சேலரிக்கும் டாக்ஸ் கட்டுற மாரி வருது. இந்த இன்ட்ரெஸ்ட்க்கும் டாக்ஸ் கட்டுற மாரி கரெக்ட்டா? இப்ப எக்ஸ் வந்து என்ன பண்றாங்கன்னா, எஃப்டிய வந்து அவரோட பேர்ல எடுக்காம, அவரோட ஸ்பௌஸோட நேம்ல எடுத்துடுறாங்க. ஸோ அப்ப இவங்க வந்து இதுக்கு மட்டும் டாக்ஸ் கட்டுனா போதும். இந்த இன்கமுக்கு அவங்க ஸ்பௌஸ் டாக்ஸ் கட்டுற மாரி வரும். ஸோ அப்ப வந்து உங்களுக்கு என்ன ஆகுது? டாக்ஸ் எக்ஸம்ப்ஷன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். டாக்ஸ் ஸ்லாப் ரேட்ல உங்களுக்கு எக்ஸம்ப்ஷன் கிடைக்கும். புரியுதா? இதான் டைவர்சிஃபிகேஷன். அமௌண்ட் வந்து ஒரு லெவலுக்கு மேல நீங்க டாக்ஸ் கட்டுற மாரி போயிடுச்சுன்னா, அத வந்து நீங்க வந்து டைவர்ஸ்ட் பண்ணலாம். ஓகேங்களா? இத வந்து கிளப்பிங் சொல்லுவாங்க. இதுவுமே வந்து ஒரு சாப்டர்ல நமக்கு டீட்டெயிலா புரியுது. அதான் டாக்ஸ் கட்டுறத வந்து டாக்ஸ் வந்து அவங்க பே பண்ற லெவல விட அதிகமா இருக்கு. ஸோ அந்த மாரி கேஸஸ்ல இந்த மாரி டைவர்சிஃபை பண்றது. 2, 3 இன்கம் ம். அந்த மாரி புரியல. பே பண்ண
டாக்ஸபிள் தான். இது 2மே டாக்ஸபிள் தான். பட் என்னன்னா டாக்ஸ் ரேட் கம்மியாகும். இப்ப 2மே எக்ஸோட நேம்ல இருந்ததுன்னா டாக்ஸ் ஹையரா போகும். இப்ப இப்ப 2 பேருமே ஸ்ப்ளிட் ஆஃப் பண்றதுனால எக்ஸ்க்கு வந்து ஒரு டாக்ஸ் அமௌண்ட் வரும். மினிமம் டாக்ஸ் அமௌண்ட் வரும். எக்ஸோட ஸ்பௌஸ்க்கு வந்து ஒரு மினிமம் டாக்ஸ் அமௌண்ட் வரும். 2மே ஒரே சேலரியா ஐ மீன் 2மே ஒரே அக்கவுண்ட்ல இருந்ததுன்னா உங்களுக்கு டாக்ஸ் பே பண்றது ஹையரா இருக்கும். ஸ்ப்ளிட் பண்ணோம்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இத வந்து நம்ம கிளப்பிங் சொல்லுவோம். Charge or obligation is the source income and not on the receiver. நார்மல் தியரி தான். எக்ஸ் இது தியரி தான் நார்மல். நெக்ஸ்ட் ஒன் எக்ஸாம்பிள் ஆஃப் டைவர்சிஃபிகேஷன் ஓவர் ரைடிங் டைட்டில். ரைட் ஆஃப் மெயின்டெனன்ஸ் ஆன் டிபெண்டன்ஸ் அண்ட் கோ பார்ட்னர் ஆர் பார்ட்டிஷன். ஓகே இது வந்து ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடாக வருது. ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இது ரிலேட்டடாக வருது. அண்ட் ரைட் அண்டர் ஏ ஸ்டேஷனரி ப்ரொவிஷன் சார்ஜ் கிரியேட்டட் அண்டர் ஏ டிகிரி ஆஃப் ஓகே இது எல்லாமே ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. செகண்ட் இதில் வரப்போ நம்ம இது டீட்டெயிலாக பார்க்கலாம். யா ம் இது எல்லாமே வந்து ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடாக வருது. செகண்ட் சாப்டர்ல இதை டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் லைன் என்னன்னா உங்கள்கிட்ட வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. ஆனால் அந்த ப்ராப்பர்ட்டிக்கு வந்து 5 மெம்பர்ஸ் ஓனர்ஸாக இருக்காங்க. ஸோ அப்போ மெயின்டெனன்ஸ்னு வருதுன்னா அதை 5ஆ நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதான் மெயின் பண்ணுறேன். ஆமாம். ஸ்டாச்சுனரி ப்ரொவிஷன்னா கம்பெனி ரிலேட்டடாக வருது. கம்பெனி நேம் ஓனா ஒரு ப்ராப்பர்ட்டி எடுத்தீங்கன்னா அது கம்பெனியோட ப்ராப்பர்ட்டியாக டீல் பண்ணுவாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் ப்ராப்பராக சேஃப்கார்ட் பண்ணுறீங்களா அந்த மாதிரி கேசஸ். சார்ஜ் கிரியேட்டட் பை டிகிரி ஆஃப் கோர்ட் ஆஃப் லானா ப்ராப்பர்ட்டியை நீங்கள் வந்து ஏதாவது பிளெட்ஜ் மார்டேஜ் பண்ணுறீங்கன்னா அந்த லிமிட்டை செக் பண்ணிட்டு மார்டேஜ் பண்ணுவாங்க. ஐ மீன் எந்த எந்த அளவுக்கு ஒரு அமௌண்ட்டை வந்து உங்களுக்கு கொடுக்கலாம். செக்ஷன் 15 சார்ஜிங் செக்ஷன். டியூ ஆர் ரெசிப்ட் விச் எவர் இஸ் earlier. டியூன்னு என்ன ரெசிப்ட்னா என்ன?